ஹலோ கைஸ், சுவையான சிம்பிளான சீக்கிரமாக பண்ணக்கூடிய மோர் குழம்பு ரெசிபி தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இதோட காரமான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் டு மெஸ்ஸி லேடி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் துவரம் பருப்பை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வந்து நிறைய ரெசிபீஸில் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி துவரம் பருப்பு வச்சு தான் நான் இது வந்து இன்றைக்கி மோர் குழம்பு பண்ண போகிறேன். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் நான் வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு லைட்டுக்கு குறைபோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணலாம், சூப்பராக இருக்குது. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் வச்சு பண்ணுறேன். எண்ணெய் சூடானதோ அதில் 2 வரமிளகாய் காரத்துக்காக, அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, அதோட பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சீரகமும்